ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் வீடியோன்றது போஸ்ட் பண்ணுறேன். அது முக்கியமான ரீசனு, ஒரு யூஸரு அதிகப்படியான ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு ஒரு மெயில் பண்ணியிருந்தார் எனக்கு பர்சனலாக. அதை பற்றி பார்க்கலாம். ஃபுல் அப்டேட்ஸுமே அதை பற்றி நான் சொல்கிறேன். சரியான ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு, அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஃபேண்டசி வேறு, பெட்டிங் வேறு. ஆனால் அதுவே இல்லாமல் ஒரே ஆப்புக்குள்ளே வேறு மாதிரி கொண்டு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ட்விட்டர் எதில் பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி வந்து தெரிஞ்சுக்கோங்க நீங்களும். அதேமாதிரி ப்ளே ஃபார் ஃப்ரீ அஃபிஷியல் தான். அது சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் எல்லாத்துக்கும் நமக்கான ஒரு டெலகிராம் சேனல் இருக்குது, நியூ டெலகிராம் சேனல். அதுலேயும் நிறைய யூசர்ஸ் வந்து இருக்காங்க, ஓல்டு அட்மின் டெலகிராம் சேனல்னு. அந்த டெலகிராம் சேனலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேண்டசி சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கவங்க நோ ப்ராப்ளம். புதுசாக யாராவது வீடியோ பார்க்குறீங்கன்னா டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ இது ஓல்டு அட்மினான சேனலு. இப்போது அந்த ஸ்கேமை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ Dream11 கம்பேக்கு ₹1 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வருது ப்ரோ. நானும் வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணேன். உள்ளே போனால் Dream11 மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருந்தாப்புல. ஸோ நானும் வந்து செக் பண்ணி பார்த்தேன். நம்ம அதிகமாக இந்த ஃபேண்டசி சம்மந்தமாக சர்ச் பண்ணுறதுனால, அதிகமாக தேடுறதுனால நமக்குமே இது வந்து காட்டும். நம்ம அதை வந்து நிறையா, நான் ஓப்பனாக சொல்லப்போனால் நிறைய ஆப்ஸ் வந்து தேடி இருக்கேன். எல்லாமே பார்க்குறப்போ இது வந்து ஷோ ஆச்சு. பட் ஃபேக்குன்றது ஆரம்பத்துலேயே நமக்கு தெரிஞ்சதுனால நான் கண்டுக்கலை. பட் ஆனால் அடுத்து டீப்பாக இன்ஸ்டால் பண்ணியோ இல்லை உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம ஓல்டு Dream11 ஆப் எப்படி இருந்துச்சு, மணியை வச்சு ப்ளே பண்ணுற மாதிரி, அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி பக்காவாக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு பெட்டிங் ஆப்பு. ஸோ இதுதான் அது ஸ்கேமு. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு யாரும் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்ல முடியும், ஃபேண்டசி எந்த வழியில் இருந்தாலும் அதில் ஸ்கேம் ஆகாது, பெட்டிங் எந்த வழியில் இருந்தாலும் ஸ்கேம் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பெட்டிங் ஆப்புக்குள்ளேயே ஃபேண்டசியை கொண்டு வந்து ஒரு ஸ்கேம் நடக்குது. ஸோ இது வந்து பயங்கர வந்து எப்படி சொல்கிறதுனா, அப்படியே காப்பி பண்ணி அந்த ஆப்புக்குள்ளே, பெட்டிங் ஆப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்றைக்குமே பெட்டிங் ஆப் வந்து ரிஸ்க் தான். பட் ஃபாரின் கண்ட்ரீஸில் அதான் வந்து பெரிய ஆப், அவங்க வந்து ப்ராப்பராக ரன் பண்ணுவாங்க, அதுதான் பெஸ்ட்டு. இப்போ நடந்துகிட்ருக்க மோஸ்ட் ஆஃப் த லீக்ஸை வந்து பெட்டிங் ஆப்ஸ் தான் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது அங்கே எப்படின்னு தெரியல, பட் இந்தியாவுக்குள்ளே மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளமாக தான் போயிருக்கு. ஸோ அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஃபேண்டசி மாதிரி வராது. ஆனால் இப்போ என்னென்னா, அந்த ஆப்புக்குள்ளேயே ஃபேண்டசியை கொண்டு வந்துட்டாங்க. இது எப்படி போகுன்றது தெரில. ஸோ நிறையா பேர் வந்து தெரியாமல் Dream11 நம்பி வந்து உள்ளே போகிறீங்க. பட் ஆனால் இது வந்து Dream11 கிடையாது, ஸ்கேமு. உங்களுக்கு எப்படி ஏஐயை பயன்படுத்த முடியுமோ எல்லா விதத்துலையுமே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆப்புக்கான ப்ரொமோஷனுக்கு யார் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, அமிதாப் பச்சன் வராரு, தோனி வராரு, விராட் கோலி வராரு, எல்லாருமே வராங்க. எல்லாமே ஏஐ தான், அது ஒரிஜினல் கிடையாது. ஸோ அது நீங்கள் இன்ஸ்டாகிராமோ இல்லை ட்விட்டரோ எதில் பார்த்தாலும் இந்த Dream11 வந்துருச்சு, ஃப்ரீயாக ப்ளே பண்ணிக்கலாம், ₹1 ப்ளே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. அதுவும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இதை வச்சு ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், மேபி உங்களுக்கு வந்திருக்கலாம், இந்த ஆப்புக்காரங்க, ஸோ இந்த ஸ்கேம் பெட்டிங் ஆப்புக்காரங்க Dream11லே ஆட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு காண்டை ஜாயின் பண்ணால் நம்ம ஆடு பார்த்தா தான் ப்ளே ஃபார் ஃப்ரீயில் வந்து ஜாயின் பண்ண முடியும். அந்த ப்ளே ஃபார் ஃப்ரீயில் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இவங்களோட அந்த ஃபேக் Dream11 ஆடை பார்த்தா தான் ஜாயின் பண்ணுற மாதிரி காட்டுது. எனக்கு அப்படி தான் வந்துச்சு. மேபி நீங்கள் அந்த மாதிரி சர்ச் பண்ணால் வேறு ஏதாவது நல்ல விதத்தில் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கலாம், வராமையும் போயிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து இந்த ஆடு வந்துச்சு. ஸோ அதனால் Dream11க்குள்ளே புகுந்து ஆடு கொடுக்குற அளவுக்கு வந்து பயங்கர ஃபேமஸாக இருக்குது காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு பெட்டிங் ஆப்பு. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, எப்படி வின்னிங்ஸ் தராங்கன்றதெல்லாம் தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரையும் இது ரிஸ்க்கு தான். ஸோ பக்காவான ஒரு ஸ்கேமு. யாராச்சும் Dream11 நம்பி, இப்போ தெரிஞ்சு நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னா கூட பரவாயில்ல, அலாட் ஆகிப்பீங்க. Dream11 நம்பி வந்துட்டாங்க போல் அப்படின்னு தெரியாமல் போய் அதிகமான அமௌண்ட்டை போட்டிங்கன்னா அப்படியே லாக் ஆகிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு அனுப்பிச்ச யூஸர் வந்து அவருக்கு தெரியாமல் தான் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு ₹50 ₹100 போட்டு பார்ப்போம் அப்படின்றது ஒன்றும் இல்லை. அவர் தெரியாமல் அமௌண்ட்டை போட்டு மாட்டியிருக்காரு. ஸோ லாக் ஆகிருக்கு. அதுக்காண்டி தான் வந்து சொல்கிறேன், அலாட் ஆகிக்கோங்க. அந்த மாதிரி நிறையா ஃபேக்ஸ் வந்துருக்கும். அதேமாதிரி ஏஐ ஜென்ரேட் பண்ணி நிறையா ஆக்டர்ஸு இவங்களை வச்சு வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அது வந்து ஒரிஜினல் ஆட்கள் கிடையாது, ஏஐ. இப்போ நம்ம முக்கியமானதை வந்து பார்ப்போம். WPL வந்து ஸ்டார்ட் ஆகுது. ப்ளே ஃபார் ஃப்ரீயாக பயன்படுத்திக்கோங்க, லீகல் தான். ஸோ ப்ளே ஃபார் ஃப்ரீயில் உங்களுக்கு Dream11 கிட்டத்தட்ட 70,000 வந்து ஃப்ரீயாக தராங்க அமௌண்ட்டு.
அடுத்து வந்து 10,000. இதுக்கு எப்படி நம்ம டீம்ஸை வந்து ரெடி பண்ணலாம் ப்ளே ஃபார் ஃப்ரீக்குன்றதையும் நான் சொல்கிறேன். மறக்காமல் டெலகிராம் சேனல், நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நத்திங் லைக் ஸ்போர்ட்ஸ்னு. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸுமே அந்த டெலகிராமில் வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஸோ இப்போ வந்து ஆகஸ்ட்லேருந்து இப்போ ஜூன் ஆயிடுச்சு. இது வரையும் வந்து என்னென்ன ஆயிருக்கு ஃபேண்டசியை வந்து ஓவரால் ட்ரீம் 11 பேன் பண்ணதுனாலன்றது டெய்லி இந்த மாதிரி வந்து நிறையா போஸ்ட் வந்து வரும். ஸோ நான் எதுவுமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறதில்ல. நிறைய பேர் போட்டு புலம்பிகிட்டு இருப்பாங்க ட்விட்டரில் எல்லாத்துலேயுமே. பட் 21 தான் தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 21 ஜனவரி 21 எதுவுமே நடக்காது. அடுத்து மார்ச்சோ ஏப்ரலோ போயிடும், ஐபிஎல் கிட்ட போயிடும் தான் எனக்கு தெரிஞ்ச வரைய தோணுது. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ ப்ளே ஃபார் ஃப்ரீயை வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. நல்லா அமௌண்ட் கொடுக்குறாங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. ப்ளே ஃபார் ஃப்ரீயில் உங்களுக்கு WPLக்கே இவ்வளோ ப்ரைஸ் வந்து தராங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வேர்ல்டு கப் ஐபிஎலுக்கு 5 லட்சம் 10 லட்சம் வரையும் தரலாம். உங்கள் ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி நல்ல டீம்ஸ் போட்டிங்கன்னா வின் பண்ணலாம். ஸோ நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இப்போது WPLக்குலாம் நம்ம எப்படி டீம் செட் பண்ணணும் அப்படின்றது நிறையா பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காண்டி வந்து சொல்கிறேன். நீங்கள் ப்ளே ஃபார் ஃப்ரீயோ இல்லை எப்படியோ நீங்கள் உமன்ஸ் மேட்ச்சுக்கு டீமை செட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 9 பிளேயர் வந்து ஒரே ஈவனான கால்குலேட்டட் பிக்கு, யூனிவர்சல் பிக்கை பிக் பண்ணிக்கோங்க. 2 பேர் மட்டும்தான் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு 2-3 டீமில். ஸோ 5 டீம் 6 டீம் நீங்கள் ப்ளே ஃபார் ஃப்ரீ போடுறப்போ ஒரு 2-3 டீமில் மட்டும் 2 பிளேயரை மட்டும் ரிஸ்க் எடுங்க. அப்போது மீதி 9 பிளேயர் சேமாக இருப்பாங்க. ஏதாவது ஒரு டீமில் வேணால் அந்த யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டனை கொடுக்காம ஏதாவது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்கள் மூவ் பண்ணால் போதும். மோஸ்ட்லி உமன்ஸ் மேட்சோட ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிளேயரே, அதுவும் இந்த மும்பை இந்தியன்ஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு 4 பிளேயர் 3 பிளேயர் வச்சுருப்பாங்க. ஆம்லியா கீர், அதுக்கப்புறம் நாட் சீவர், ஹீலி மேத்யூஸ். இவங்களே 12 ஓவர் போட்டு இவங்களே டாப் ஆர்டர் ஃபுல்லாக பேட்டிங்கும் பண்ணிப்பாங்க. மற்றவங்க எல்லாமே சும்மா ஃபீல்டிங் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதை கேட்சை பிடிக்கிறதுலாம் வந்து நம்ம ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு செட் ஆகும், அப்படியும் நடக்கும். ஸோ அதனால் ஆல்ரவுண்டர்ஸை மோஸ்ட்லி ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸு, இந்தியன் ஆல்ரவுண்டர்ஸோட ஃபாரின் ஆல்ரவுண்டர்ஸ் அதிகமாக இருந்தால் அவங்களை ஃபுல்லாக பிக் பண்ணி சேஃப் டீம்ஸை அவங்களுக்குள்ளேயே நம்ம கேப்டன் கேப்டன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ரிஸ்கி பிக்ஸையும் ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்கு 1-2 மட்டும் எடுத்தால் போதும். உமன்ஸ் மேட்ச்சில் நீங்கள் வின் பண்ணலாம். கண்டினியூவாக ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு ட்ரீம் 11 தரப்பில், ஒரிஜினல் ட்ரீம் 11 தரப்பில் ஒன்லி ப்ளே ஃபார் ஃப்ரீ மட்டும் தான் போயிட்டுருக்கு. அதையும் நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன். நான் முன்னாடி பேசினது எல்லாமே ஸ்கேமு, பக்காவான ஸ்கேமு. ஸோ நிறைய பேர் தெரியாமல் அதில் வந்து மூவ் பண்ணி போயிட்டுருக்காங்க. தெரியாமல் அது ட்ரீம் 11 நம்பி கூட ஒரு சிலர் போயிருக்கலாம். ஸோ அதனால் சேஃபாக இருந்துக்கோங்க. இப்போ இதை மட்டும் பார்க்குறவங்க முன்னாடியும் பாருங்கள், தெளிவாக வந்து புரியும். ஸோ WPLல மோஸ்ட்லி நீங்கள் போன வருஷம் ரெக்கார்டு, அதுக்கு முன்னாடி வருஷம் ரெக்கார்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரியும். ஒரு 9 பிளேயர் சேமாக தான் இருப்பாங்க. 2 பிளேயர் டிஃபரன்ஷியல் பிக்கு. அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து யூனிவர்சல் கேப்டன் வைஸ் கேப்டனாக தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியே நீங்கள் ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு போடுங்க. நிறையா டீம் நீங்கள் போட்டுக்கலாம், ஃப்ரீ தான், எப்படி வேணால் நீங்கள் வந்து மாற்றி போட்டுக்கலாம். ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேண்டசிக்கும் வந்து ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு வீடியோன்றது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் அதெல்லாம் போடுற மாதிரி இல்லை. போட்டாலும் வியூஸுன்றது போகாது, யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் அது பார்க்கலாம் அடுத்து எப்படி என்ன மூவ் பண்ணுறாங்க. ஜனவரி 21 அதுக்கப்புறம் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸு அதுக்கப்புறம் ஃபேண்டசி சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே வரும். இந்த சேனலுக்கான டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்து கிடச்சிரும். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.